வணக்கம், இது மனதின் மொழி. இன்னைக்கு இந்த எபிசோடில் நீங்கள் கேட்க போகிறது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பற்றி. ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஒன்று வேர்பல் கம்யூனிகேஷன், இன்னொன்று வேர்பல் கம்யூனிகேஷனுக்கு அடித்தளமாக ஃபவுண்டேஷனாக அமையக்கூடிய ஆக்டிவ் லிசனிங். முடிவில் சில சீக்ரெட் டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதனால் மறக்காமல் முழு எபிசோடையும் கேளுங்க. கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உரையாடல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த கம்யூனிகேஷனை பேசிக்கலி நம்ம 3 வகையாக பிரிக்கலாம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் டேர்மில். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன். இப்போ இந்த வேர்பல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பேரை வச்சே நிறைய பேர் புரிஞ்சுப்பீங்க. நம்ம பேசுகிறது தான் நார்மலாக நம்ம வேர்பல் கம்யூனிகேஷன்னு சொல்கிறோம். சரி, நான் வெர்பல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ், எழுத்து மூலமாக நம்ம தெரிவிக்கிற எல்லா விஷயங்களையும் நாம் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் வெறும் டாக்குமெண்ட் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் சொல்ல வர விஷயத்த ஈஸியாக அடுத்தவங்களுக்கு எப்படி வார்த்தை மூலமா புரிய வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் அடங்கும். அது மட்டும் இல்லை, விஷுவல் கம்யூனிகேஷனும் நான் வெர்பல் கம்யூனிகேஷனும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன் ஒன்றுன்னு சொல்கிறேன்னா, விஷுவல் கம்யூனிகேஷன்னா என்னென்னு அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, பேசிக்கலி நீங்கள் சொல்ல வர விஷயத்த ஒரு சார்ட் ரூபத்துலேயோ இல்லை ஒரு கிராஃப் ரூபத்துலேயோ ஒன்லி அந்த பிக்சர் மட்டும்தான் நீங்கள் சொல்ல வர விஷயத்த பேசும். இதுக்கு பேர் தான் விஷுவல் கம்யூனிகேஷன். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஒரு போஸ்டரை பார்க்குறீங்க அப்படின்னும் போது இது விஷுவலாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. என்னென்னு கம்யூனிகேட் பண்ணுறாங்க, இந்த படம் இந்த டேட்டில் இந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ இது விஷுவல் கம்யூனிகேஷன். இதில் வார்த்தைகள் ஏதாவது இருக்கா? கிடையாது. அதனால் இது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வெர்பல் கம்யூனிகேஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். பேசிக்கலி நீங்கள் எழுதுகிற இமெயில்ஸ், நீங்கள் அனுப்புகிற டெக்ஸ்ட்டு, வாட்ஸ்அப் மெசேஜஸ்ஸு, இது எல்லாமே நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான். நீங்கள் விஷுவலாக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான். இது மட்டும் இல்லாமல் நான் வெர்பலில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா பாடி லாங்குவேஜ். நீங்கள் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட நடை உடை பாவனையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் வெர்பல் கம்யூனிகேஷன் கீழே வந்துடும். இப்போ இன்றைக்கி நம்மளோட ஃபோக்கஸ் மொத்தமும் வெர்பல் கம்யூனிகேஷனில் தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம பேசுகிறத முதல்ல ஒழுங்காக எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத கற்றுக்கணும் இல்லையா? வெர்பல் கம்யூனிகேஷனோட ஒரு முக்கியமான ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் லிசனிங். ஆக்டிவ் லிசனிங்னா என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாகவே இது நம்ம லைஃப்பில் பண்ணுற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா அடுத்தவங்களை பேச விட்டு கேட்குற மனப்பான்மை யாருக்கு இருக்கோ அந்த மாதிரி ஒரு உலகமகா தெய்வம் வேறு யாருமே இருக்க முடியாது. ஐ எம் நாட் ஜோக்கிங், சீரியஸ்லி. லிசனிங் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு ஸ்கில். நாம் டே டு டே லைஃப்லேயே வளர்த்துக்க வேண்டியது. உங்கள் ஒர்க் பிளேஸில் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் யாராவது எதையாவது சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டுக்காமல் போனீங்கன்னா அதோட பின் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம ஒன்லி 38% மட்டும்தான் வோக்கல் கம்யூனிகேஷன் ஆர் வெர்பல் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்மளோட பேச்சை யூஸ் பண்ணுறோம். பாக்கி எல்லாமே நம்மளோட டே டு டே லைஃப்பில் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான் அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. உங்களுக்குலாம் இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஆக்டிவ் லிசனிங்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வருவோம். ஆக்டிவ் லிசனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கூடுமான வரைக்கும் அடுத்தவங்க பேசுகிறத கவனிக்கிறது. இது ரொம்ப கஷ்டமானு கேட்டால் ஆமாம், கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இதை தினமுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது.
ஒர்க் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் நல்லது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒருத்தங்க உங்கள் கிட்ட வராங்க, ஒரு ப்ராப்ளமோடு வராங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க சொல்கிறத பாதியில் கேட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். வீட்டில் ஸ்பௌஸ் அப்படின்னா கண்டிப்பாக திட்டுவாங்க. அப்படி இல்லை ப்ரொஃபஷ்னலாக ஆஃபீஸில் பாஸ் அப்படின்னா பாஸ் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே தேவையில்ல. ஸோ ஆக்டிவ் லிசனிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 பவர் என் டைம்ஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதை எப்படி தான் வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலி 4 முக்கியமான விஷயம் இருக்குது நம்மளோட லிசனிங் ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு. விஷயம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். முதல் விஷயம் அவேர்னஸ். அவேர்னஸ் இஸ் நத்திங் பட் நீங்கள் அதுக்குன்னு ஒரு எஃபர்ட்டை போடுறது, அதை பற்றி நிதானமாக யோசிக்கிறது. அதுதான் ஆற்றல் அங்கு பாய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களோட எண்ணத்தை அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறதுல செலுத்துங்க. நம்பர் 2, ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் லிசனிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷுவலைஸ் பண்ணுறது. ஒருத்தங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் கற்பனை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சுலபமாக உங்களால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்க முடியும். நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட லிசனிங் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா, அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் இதை தானே சொன்னீங்க அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிக்கிறதுல எந்த விதமான குத்தமும் இல்லை. டாட். 4வது குவிக் டிப், பேரஃப்ரேசிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். பேரஃப்ரேசிங் அப்படின்னா, நீங்கள் இதை தானே சொன்னீங்க, நான் தப்பாக புரிஞ்சுக்கலையே அப்படின்னு திரும்பவும் அவங்கக்கிட்டே கேள்வி கேட்குறதுக்கு பேர் தான் பேரஃப்ரேசிங். இந்த மாதிரி பேரஃப்ரேஸ் பண்ணுறது மூலமாக 2 நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒன்று, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, அடுத்தவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கும். ரைட்டு, நம்ம சொல்கிறத இந்த ஆள் கவனிக்கிறாப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் அடுத்தவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இந்த 4 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ஆக்டிவ் லிசனராக இருந்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆக்டிவ் லிசனராக ஆவீங்க. வேறு எதுவும் பெருசாக நடக்காது. ஆனால் லிசன் பண்ணுறது மூலமாக உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அப்படிங்கிறத நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஐ மீன் யுவர் பர்சனல், யுவர் ஃபேமிலி, யுவர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல், யுவர் பாஸ், யுவர் காலீக்ஸ் எல்லாருமே தான். உங்களுக்கு வேர்பல் கம்யூனிகேஷனை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் லிசனிங்னா என்ன, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாம் இந்த எபிசோடில் பார்த்தோம். மேற்கொண்டு வர எபிசோட்ஸில் இதே மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிறது மட்டும்தான். தேங்க்யூ ஃபார் லிசனிங். இது மனதின் மொழி, உங்கள் ஒளி.